அமெரிக்க அரசாங்கம் இந்த உலகத்துல தலையிடாத தேர்தல்களே இருக்க முடியாது. பல நாடுகள்லயும் நடக்கிற தேர்தல்கள்ல தேவையில்லாம தலையிடுவாங்க. அப்படிப்பட்ட அமெரிக்காவில் நடக்கக்கூடிய தேர்தலே பாத்தீங்கன்னா இப்ப கேலி கூத்தா மாறி இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் ரஷ்யாவினுடைய உளவுத்துறை தான் சொல்லி அமெரிக்கா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் அப்படி என்ன தேர்தல் குளறுபடிகள் நடக்குது, இதற்கும் ரஷ்யாவுக்கும் என்ன சம்பந்தம், இந்த தேர்தல் குளறுபடிகளால அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படும், இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய தலையெழுத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. அப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய தலையெழுத்தே இப்போ ஊசலாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படின்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த சில வாரங்களாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல பரபரப்பான சம்பவங்களும் நடந்துக்கிட்டு வருது. டொனால்டு ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடிலிருந்து பல விஷயங்களும் இங்கே அமெரிக்காவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ இந்த மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய வருங்காலமே இப்போ கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்குது. அப்படி என்னப்பா நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அமெரிக்காவில் வரக்கூடிய நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்க போகுது இல்லையா? இந்த தேர்தலை சந்திக்க போகிற டொனால்டு ட்ரம்ப், ஜோ பைடன், இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நடத்தப்பட்டது. ஸோ இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரம்ப்பும் பைடனும் சரிசமமான அளவுக்கு தான் இருந்தாங்க. ட்ரம்ப்பை விட பைடன் கொஞ்சம் முன்னிலையில் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வெறும் ஒரு 3 வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே அப்படியே தலைகீழாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்பா அப்போ இப்போ ஜோ பைடன் தோற்று போயிடுவார் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஜோ பைடன் தோற்று போயிடுவாருங்கிறத விட அவர் இந்த தேர்தலில் நிற்க போகிறாரா அப்படிங்கிறதே ஒரு மிக பெரும் கேள்வியாக இங்கே எழுந்திருக்குது. ஸோ ஜோ பைடன் இந்த அதிபர் தேர்தலை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு அமெரிக்காவில் அரசியல் களம் அப்படிங்கிறது பெரும் மாற்றத்தை ஒரு 3 வாரங்களுக்குள்ள சந்திச்சிருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டவுட் தான் மனசில் வரும், ஏன்பா பைடன் பதவியை விட்டே விலக வேண்டிய அளவுக்கு அமெரிக்காவில் அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிளுங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாலி மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்துலேயுமே பெட்டுக்கிட்டு வாங்க, எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ அமெரிக்காவில் இந்த பெட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் இல்லையா? ஸோ சில மாகாணங்களில் ரொம்பவே ஓப்பனாக பெட்டிங் நடத்தக்கூடிய கசினோக்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் தாங்க இந்த வெப்சைட்லேயும் ஏதாவது ஒரு மேஜர் ஈவெண்ட் நடந்ததுன்னா அந்த ஈவெண்ட்டை வச்சே பெட்டுக்கிட்டு வாங்க. உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்குது இல்லையா? ஸோ இதில் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிப்பாரா இல்லை ஜோ பைடன் ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு பெட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாலி மார்க்கெட்டுங்கிற வெப்சைட்டில் லைவாக போய்கிட்டு இருக்குது. உடனே நாங்கள் அந்த வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறோம்னு நினச்சிக்காதீங்க. இந்தியாவிலேருந்து யாராலையுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் வரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது தான் ஒரு லைவான கருத்து கணிப்பு மாதிரி. ஸோ நம்ம ஊரில் எக்ஸிட் போல் அப்படிங்கிறத நடத்தி சொல்கிறாங்க இல்லையா? அதுவே அமெரிக்காவில் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தாலே நேற்று யார் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாங்க, இன்றைக்கி யார் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யார் பக்கம் பெட் அதிகமாக கட்டுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்றது ஒரு கருத்து கணிப்பு மாதிரி. ஸோ அந்த வகையில் கடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாலி மார்க்கெட் வெப்சைட்டில் ட்ரம்ப், பைடன் இவங்க 2 பேர்த்துக்குமே சரிசமமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காட்டுச்சு. அதாவது பாதி பேர் ட்ரம்ப் மேலே பெட் கட்டியிருந்தாங்க, பாதி பேர் பைடன் மேலே பெட் கட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த நிலைமையில தாங்க ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி டிபேட் ஷோ ஒன்று நடக்குதுங்க. ஸோ இந்த டிபேட் ஷோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலோட ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் இந்த அதிபர் தேர்தலில் நிற்கிறாங்களோ அவங்க இந்த டிபேட் ஷோவில் கலந்துக்கணும். ஸோ இப்போ ட்ரம்ப்பும் பைடனும் நிற்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேரும் இந்த டிபேட் ஷோவில் கலந்துக்குவாங்க. வேறு யாருமே இதில் பேச மாட்டாங்க. இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி விவாதம் பண்ணுவாங்க. ட்ரம்ப்புக்கு பைடன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளெல்லாம் முன்வைப்பார், அதே மாதிரி பைடன் ட்ரம்ப் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளெல்லாம் முன்வைப்பா. அப்படி ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பதிலும் சொல்லிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான விவாதம் அப்படிங்கிறது இவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்கும். ஸோ இந்த விவாத நிகழ்ச்சி மொத்தமாக 90 நிமிடங்கள் நடக்குங்க. ஸோ இந்த விவாதம் 3 வாரத்துக்கு முன்னாடி CNN நியூஸ் சேனலில் நடக்குது. எப்போ இந்த டிபேட் ஷோ ஆரம்பிச்சதோ அப்போயே பைடனுக்கு கெட்ட நேரமும் கூடவே சேர்ந்து ஆரம்பிச்சிருந்தாங்க சொல்லி ஆகணும். ஸோ பைடனை நல்லா வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ பைடன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாகிட்ட காரணத்தினால, கிட்டத்தட்ட அவருக்கு பார்த்தீங்கன்னா 81 வயசு, அதனால் எப்பயுமே ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருப்பார். அதை விட அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதே சம்டைம்ஸ் மறந்துடுவார்.
ஸோ மறந்துட்டு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோன்றதை வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த குழப்பமான ஒரு மனநிலையை அந்த டிபேட் ஷோவில் பச்சையாக அமெரிக்க மக்கள் முன்னாடி காமிச்சிட்டாருங்க. ஸோ ட்ரம்ப் வந்து பைடன் கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பைடன் குளறுபடியாக பதில்களை சொல்கிறார். உதாரணத்துக்கு பில்லியனர்னு சொல்ல வேண்டிய இடத்துல ட்ரில்லியனர்னு சொல்கிறது, மில்லியனரை பில்லியனர்னு சொல்கிறது சொல்லி எல்லாத்தையுமே குழப்பி விட்டு சொல்லிட்டா. அப்படி அது மட்டும் இல்லை, நல்லா வந்து பதில் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பார். திடீர்னு வந்து நடுவில் ஒரு செகண்ட் 2 செகண்ட் என்ன நினைப்பாருனே தெரியாது, அப்படியே ஒரு பக்கம் பார்த்துட்டு ஸ்டன்னாகி நின்றுவா. அப்படி அதுக்கப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பிப்பார். ஸோ இந்த மாதிரி அவருடைய அந்த மைண்ட் செட்டை அமெரிக்க மக்களுக்கே காமிச்சிடுறா. அப்படி இதை பார்த்த ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பல கேள்விகளையும் தொடுத்து அப்படியே வந்து அந்த டிபேட் ஷோவில் அந்த 90 நிமிஷமும் பைடனை வச்சு செஞ்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் பார்த்து அமெரிக்க மக்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, இவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மென்டல் ஸ்டேட் அப்படிங்கிறதே சரியா இல்லை, என்ன பேசுகிறாருங்கிறதையும் மறந்துடுறாரு, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வளர்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நபர், ரொம்பவே வயசாகிட்ட ஒரு நபர் தான், 81 வயசு ஆயிடுச்சு, எப்படி ஒரு நாட்டை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஆக்சுவலி பைடனுக்கு பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நடத்துவாங்க. எதுக்காகனா இவர் இந்த அதிபர் பதவிக்கு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காரா அப்படிங்கிறத சோதனை பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த வகையில் வருடம் பிப்ரவரி மாதம் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ தாங்க இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பிப்ரவரியில் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்கிறத நடத்தி வெள்ளை மாளிகை அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா கூட கூகுளில் அந்த அறிக்கையை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ முதல்லையே வந்து அந்த அறிக்கை தான் வரும். ஸோ என்னதான் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பண்ணாலுமே கூட பைடன் வந்து இப்படி அடிக்கடி சொதப்பிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓவராலாக இருந்துகிட்டு இருந்தது. அது இந்த டிபேட் ஷோவுக்கு பிறகு இன்னுமே அமெரிக்க மக்கள் மத்தியில் தீவிரமடைய ஆரம்பிக்குது. இந்த நிலைமையில தாங்க பலருமே என்ன ஒரு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, பைடனுக்கு சும்மா ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் டெஸ்ட் மட்டும் பண்ணால் பத்தாது, அவர் மென்டலி ஸ்டேபிளாக இருக்காரா அப்படிங்கிறத செக் பண்ணணும், அதற்கு ஒரு நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணணும், அப்பதான் வந்து அவர் இந்த பொசிஷனுக்கு தகுதியானவரா அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்லேருந்தும் கோரிக்கைகள் எழும்ப ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்த பைடன் என்ன பண்ணுறாருனா, இந்த டிபேட் ஷோ முடிஞ்ச அடுத்த நாள் காலையிலேயே ஒரு ரேடியோ ப்ராட்காஸ்ட்டில் வந்து பேசுகிறாப்படி. இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்த டிபேட் ஷோவில் நான் பயங்கரமாக சொதப்பிட்டேங்கிறது உண்மைதான், 90 நிமிஷம் நான் என்ன பண்ணனே தெரியாமல் ரொம்ப வந்து அப்படியே கோட்டை விட்டுட்டேன், ஆனால் அந்த 90 நிமிஷத்தை வச்சு என்னோட 3.5 வருஷ ஆட்சியை எடை போடாதீங்க. அதை விட நான் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனையும் அட்டன் பண்ணேன், அதில் வந்து நான் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லி டாக்டர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸில் கமலா ஹாரிஸை ட்ரம்ப்னு வந்து சொல்லிட்டா. அப்படி அது மட்டும் இல்லை, புட்டினை ஜெலன்ஸ்கியை புட்டினுன்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டாரு. இது எல்லாமே பத்திரிகையாளர்கள் கேள்விகளாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏங்க நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பைடனுக்கு அவருடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்கள்கிட்டயே எதிர்ப்புகள் எழ ஆரம்பிக்குது. இந்த பாலி மார்க்கெட் அப்படிங்கிற வெப்சைட் சொன்னேன் இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பினுடைய அந்த வெற்றி வாய்ப்பினுடைய சதவீதம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதிக நபர்கள் ட்ரம்ப் மேலே பெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, ட்ரம்ப் தாங்க இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறாரு, பைடன் வந்து இப்படி இருக்கிறாரு, அவர் எங்கத்த போய் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த நிலைமையில தாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடந்த ஒரு ரேலியில் ட்ரம்ப் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இல்லையா, அந்த துப்பாக்கிச்சூடில் ட்ரம்ப் வந்து ஜஸ்ட் மிஸ் ஆகிருந்தாலுமே கூட அவரோட காதில் ஒரு புல்லட் உரசிட்டு போயிருந்திருக்கும். ஸோ அதனால் அவருக்கு பிளட் வந்து வந்திருக்கும். ஆனாலுமே அந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக ட்ரம்ப் பயன்படுத்திக்கிட்டா. அப்படி ஸோ அந்த ரேலியில் வந்து பயங்கரமாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெலாம் என்ன சொல்கிறது, எமோஷனை கிளறி விடுற மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களெல்லாம் சொல்லி ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து போயிருந்தா. அப்படி ஸோ இதனால் ட்ரம்ப் பக்கம் பலரும் சாய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு ஆல்ரெடி பைடன் மேலே எல்லாருமே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இப்படி இருந்துக்கிட்டு வந்து அமெரிக்க அதிபராக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த நிலைமையில் ட்ரம்ப்புக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து அதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கவுமே பலரும் ட்ரம்ப் பக்கம் திரும்புகிறாங்க. ஸோ இதனால் அந்த பாலி மார்க்கெட் அப்படிங்கிற வெப்சைட்டில் கிட்டத்தட்ட ட்ரம்ப்புக்கு அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது கிட்டத்தட்ட 70% பேர் ட்ரம்ப் மேலே பெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தாங்க ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ட்ரம்ப்புக்கு சாதகமாக எப்படி வேலை செஞ்சுருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். ஒரு பக்கம் பைடனால் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண டிபேட் ஷோவை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியல. தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியல அப்படின்னா கூட அவருக்கு எதிராக போயிடாமையாச்சும் வந்து அவர் தடுத்து நிறுத்தி இருக்கணும். ஆனால் அது கூட அவரால் பண்ண முடியல, அந்த அளவுக்கு மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கா. அப்படி இன்னொரு பக்கம் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு, ஜஸ்ட் மிஸ்ல வந்து பொழைச்சிருக்கா. அப்படி இருக்கிற யாரும் ஓகே நம்ம தப்பிச்சு போயிடும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவர் அந்த ஸ்பாட்டில் ஒரு அரசியல்வாதி மாதிரி திங்க் பண்ணி அந்த ஒரு ஈவெண்ட்டை அவரோட அரசியல் லாபத்துக்காக பக்காவாக பயன்படுத்தியிருக்கா. அப்படி
இந்த ஒரு வித்தியாசம் தாங்க இப்போ ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுத்துருக்குது. ஸோ ட்ரம்ப் வந்து இந்த ஒரு ரேஸில் முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கா. அப்படி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பைடனுடைய கட்சிக்காரர்களுக்கும் இந்த விஷயம் தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. இதற்கு மேலேயும் பைடனை விட்டு வச்சோம் அப்படின்னா அவர் நம்மளையும் சேர்த்து காலி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி. இதனால சொந்த கட்சிக்காரங்களே பைடனுக்கு எதிராக போர்க்குடி தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் பைடனுக்கு எதிராக முதல்ல ஒரு மாகாணத்தினுடைய கவர்னராக இருக்கிற ஸ்கிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி பைடனை விட பலரும் திறமையானவங்க கீழே இருக்கிறாங்க. ஸோ திறமைக்கு பஞ்சம் இருந்தால் கூட வந்து அவர் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதான் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்கள யாராச்சும் அந்த அதிபர் பதவிக்கு நிற்க வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறா. அப்படி ஸோ அவர் மட்டும் இல்லைங்க, பராக் ஒபாமாவும் பைடன் கட்சியை சேர்ந்தவர் தான் இல்லையா. ஸோ அவருமே பைடன் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு தான் நினச்சதா சொல்லப்படுது. அதனால தான் பைடனுக்கு சாதகமாக வெறும் ஒரே ஒரு எலெக்ஷன் ரேலியில் மட்டும்தான் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிறைய எலெக்ஷன் ரேலிஸில் பைடனுக்கு சாதகமாக வந்து பராக் ஒபாமா பேசியிருந்தாரு. ஆனால் இந்த முறை அப்படி பேசலை. இந்த கொடுமைக்கு பராக் ஒபாமா அதிபராக இருந்த பொழுது பைடன் அவருக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸான நபர்கள். அப்படிப்பட்ட நபரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைடன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தா பைடன் வந்து இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுதுன்னா, ஃபைனலாக ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணி அதில் அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வரல அப்படின்னா இந்த அதிபர் தேர்தலிலிருந்து நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பைடனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத ரஷ்யாவினுடைய உளவுத்துறை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்காவினுடைய எலெக்ஷன்ஸில் புகுந்து விளையாடுறாங்க. ஸோ பைடனுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இந்த மாதிரி வேணும்னே வந்து மக்கள் மத்தியில் பரவ வைக்கிறாங்க. அதன் மூலமாக ட்ரம்ப்புக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் ட்ரம்ப்புக்கிட்டையும் பேசியிருக்கோம், பைடன்கிட்டையும் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால மேலே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் ரஷ்யா இந்த விஷயத்தில் இன்வால்வே ஆகலை. அப்படி இன்வால்வ் ஆனாலும் பைடனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் அவங்க இன்வால்வ் ஆவாங்க, என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி அதை மறுத்திருக்கா. அப்படி ஸோ கண்டிப்பாக ரஷ்யாவும் வந்து இதில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா பைடனுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சாதகமாக பயன்படுத்தி தான் இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஸோ இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது அமெரிக்காவினுடைய தேர்தலுக்கு. அந்த தேர்தலில் என்ன முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த உலகத்தில் பல இடங்கள்லையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளோட தலையெழுத்துக்கள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இனிமேல் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்ய அரசாங்கம் பைடனுக்கு எதிராக பைடனுடைய இந்த குறைகளை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலமாக ட்ரம்ப்பை ஜெயிக்க வைக்க முயற்சி செய்கிறாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.